நீங்கள் கேட்கவிருப்பது 7.83 ஹெர்ட்ஸ். எழுதியவர் க. சுதாகர். ஒலி வடிவில் வழங்குபவர் அனுராதா கண்ணன். முதலில் குஜராத்தின் வேலவதார் மான்கள் சரணாலயத்தின் வடகிழக்கு பகுதியில் மாலை 4 மணிக்கே குளிர் தீவிரமடைந்திருந்தது. வெடித்துப் பிளந்திருந்த கோணல் பாறை ஒன்றின் அருகே முண்டு முண்டாய் சுளுக்கி வளர்ந்திருந்த பெயரறியாத மரத்தின் கிளையில் அவள் குத்திட்டு அமர்ந்திருந்தாள். இரவில் பார்க்க உதவும் அகச்சிவப்பு கதிர் பைனாகுலரும் ஃபிளாஷ் மற்றும் 18.55 மில்லிமீட்டர் லென்ஸ் பொருத்தப்பட்ட கேனன் DSLR கேமராவும் கழுத்தில் தொங்கியிருக்க, அருகிலிருந்த குட்டையின் பாசி நீரின் நாற்றத்தில் அவள் மூக்கைச் சுற்றி ஸ்கார்ஃப் கட்டியிருந்தாள். 10 நிமிடத்தில் அந்த ஊளையொலி கேட்டது. மிகச் சன்னமாகத் தொடங்கிய ஒலிக்கு துணையாக இன்னும் சில ஊளைகள் கேட்க அவள் நிமிர்ந்தாள். பைனாகுலரை ஒலி வந்த மேற்கு பக்கம் திருப்ப கோரைப் பொற்களுக்கிடையே நிழல்களாக அவை தெரிந்தன. வந்திருப்பது பேக் 2.01 என்ற ஓநாய் கூட்டம். அந்த காட்டிலிருக்கும் ஒவ்வொரு ஓநாய் கூட்டத்தையும் அவள் நன்கறிவாள். கூட்டத்தின் தலைவன் ஆல்பா ஆண் மிக எச்சரிக்கையாக நீர்ப்பரப்பை அணுகி சற்று தூரம் வரை கரையோரம் நடந்து பின் முதலில் நீரில் வாயை வைக்க மற்ற ஓநாய்கள் பயம் நீங்கி நீருக்கு வந்தன. சில நொடிகளில் கோரைப் புற்கள் சலசலத்தன. மிக அடித்தளத்திலிருந்து வந்த உருமல் கிர்ரு எனக் கேட்டளவில் ஓநாய்கள் பதட்டமடைந்தன. நீர்ப்பரப்பிலிருந்து விலகி அவசரமாக மேலேறின. அதற்குள் அது தலைவன் மீது பாய்ந்தது. கரும்பழுப்பு நிறத்தில் ஒரு சிறு கல் போல பாய்ந்த அதனை ஒரு நொடியில் அடையாளம் கண்டு கொண்டாள். பேக் 3.04இன் கடைநிலை ஓநாயல்லவா இது? ஒமேகா என்று அழைக்கப்படும் கடைநிலை ஓநாய் கூட்டத்தில் பிற ஓநாய்களின் அடிமையாகவே நடத்தப்படும். அதுவா இந்த ஆல்பா ஆணோடு சண்டையிடுகிறது? அவள் வியப்போடு பார்த்திருக்கும் போதே சண்டையின் தீவிரம் வலுத்தது. ஓநாய்களுக்குள் சண்டை இறைச்சிக்காகவும் இடத்திற்காகவும் நடப்பது இயற்கை. ஆனால் இதன் தீவிரம் கொலை வெறி. அவள் கைகள் சற்றே நடுங்கின. கடும் சண்டைக்குப் பின் தலைவன் நொண்டியபடி ஓடி குட்டையின் தென்புற புற்களூடே மறைந்தது. தாக்கிய ஓநாய் ரத்தம் சொட்ட சொட்ட முக்கோண வடிவ காதுகளை உயர்த்தி வாலை நிமிர்த்தி பெரிய சோழி போல மண்ணில் நீட்டியிருந்த பாறையின் மீது சில நொடிகள் நின்று பின் ஒரே பாய்ச்சலில் புற்களூடே புகுந்தது. ஒரு நிமிடத்தின் பின் மரண ஓலம் மேலிட மற்ற ஓநாய்கள் கிழக்குக் கரையின் புதர்களுக்குள் ஒளிந்து நின்றன. சில தன்னைத்தானே சுற்றிச் சுற்றி வந்தன. கால்களை மாற்றி வைத்து காதுகளை உயர்த்தி அவை நின்றதில் அவளுக்கு புரிந்தது, கூட்டம் மிகவும் பதட்டமடைந்திருக்கிறது. புதரிலிருந்து வெளிவந்த ஓநாய் கிழக்குக் கரைக்கு வந்து அளவில் சற்றே சிறியதாயிருந்த மற்றொன்றை கழுத்தில் கவ்வி புதரிலிருந்து வெளியே இழுத்து அதன் முதுகில் ஏறியது. 20 நிமிடங்களில் மற்றொன்றின் மீது மீண்டும் ஏறியது. புணர்தல் என்பது விலங்குகளுக்கு இனப்பெருக்கத்திற்கு மட்டுமே. இன்று அவள் பார்த்தது மிக மிக வினோதமானது. ஃபிளாஷ் பயன்படுத்தாது கேமராவில் அதனை சரமாரியாக பதிவு செய்தவள் அவை அனைத்தும் குட்டையை விடுத்து தொலைதூரம் சென்றதும் கீழிறங்கினாள். குட்டையின் அருகே ஓநாய்கள் சண்டையிட்ட பகுதியிலிருந்தும் பாறையிலிருந்தும் சிந்திய ரத்தம் கிழிந்த சதைத்துண்டுகளை சேகரிக்கத் தொடங்கினாள். 1 மாதம் முன்பு கிடைத்ததை விட மிக நம்பத்தகுந்த ஆதாரங்கள் இம்முறை. ஆராய்ச்சிக் கட்டுரை மிக வலுவானதாக இருக்கும். நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை குறித்து அன்று அவள் அறிந்திருந்தால் அங்கு போயிருக்கவே மாட்டாள். ஒருவன் செச்சன்யா 2 வருடங்களுக்கு முன்பு. இரவெல்லாம் பெய்த பனியில் மரங்கள் வெண்குச்சிகளாய் வானை நோக்கி நீண்டிருக்க, அதிகாலையில் ஆடுகளை தோளில் சுமந்து கொண்டு மலைச்சரிவில் சென்ற 2 செச்சன் கிராமவாசிகள் ஷட்டோய் நகரிலிருந்து சாரை சாரையாக பனியில் மெல்ல ஊர்ந்து சென்று கொண்டிருந்த அசுர டேங்கர் லாரிகளை வியப்புடன் பார்த்தனர். இவை ரஷ்ய இராணுவ லாரிகள் கிடையாது. அந்த டேங்கர்களில் என்ன? இடம் இந்திரா நகர், பெங்களூர். Sample complete. Ready to continue?